சிவகங்கை அரசு மருத்துவமனை டயாலிசிஸ் பிரிவில் ஏசி இயந்திரம் இயங்காததால் நோயாளிகளின் உறவினர்கள் கைகளில் விசிறிவிடும் அவல நிலை தொடர்பான தகவலோடு செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். சுந்தர் வணக்கம். எதற்காக அங்கு ஏசி இயங்கவில்லை? அதற்கு காரணம் மின்சாரமா அல்லது ஜெனரேட்டரா? தற்போது இதனால் நோயாளியின் உறவினர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? தற்போது அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டதா? உயிருக்கு போராடி வரும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நோய் தொற்று உருவாகும் இடமாக தான் அரசு மருத்துவமனை மாறியுள்ளது தான் இந்த அவலம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி கடந்த 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தினசரி 1000க்கும் மேற்பட்டு வரும் நோயாளிகள் இங்கு வந்து செல்கின்றனர். தாய்சேய் பிரிவு, அவசர சிகிச்சை, புறநோயாளிகள் பிரிவு என பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் இரத்த சுத்திகரிப்பு பிரிவு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இங்கு 12 நோயாளிகள் வீதம் 2 ஷிஃப்ட்டுகளாக தினசரி டயாலிசிஸ் செய்து வருகிறது. இங்கு பார்த்தீங்கன்னா நெப்ராலஜி மருத்துவர்கள் கிடையாது. முறையான பராமரிப்பு இல்லாமல் அடிக்கடி மின்பழுதால் ஏசி இயங்கவில்லை. நோயாளிகளுக்கு பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுகிறது. இந்த அசௌகரியங்களை நம்ம அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுப்போம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. அதுபோல் உள்நோயாளியாக ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. இங்கே ரத்த சுத்திகரிப்பு பிரிவு டயாலிசிஸ் இயங்கிட்டு இருக்கு. இங்கே டயாலிசிஸ்ன்னு பார்த்தா காலையில் ஒரு 12 பேர், மதியம் ஒரு 12 பேர், மொத்தம் 24 பேருக்கு டயாலிசிஸ் சுத்திகரிப்பு ஒரு நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக பாசிட்டிவ் கேசஸ் மஞ்சக்காமலை இந்த மாதிரி தொற்று உள்ளவங்களுக்கு தனியாக மிஷின் வச்சு அவங்களுக்கு ஒரு 10 பேர் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நோயின் தன்மை தீவிரமடைகிறதுனால நோயாளி எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ 2 ஷிஃப்ட்டாக போடுறது, இன்னும் 3 ஷிஃப்ட்டாக போட்டாலும் நோயாளி வரதையும் செய்வாங்க. ஏன்னா இந்த நோயின் தீவிரம் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. இன்ன வரைக்கும் குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு டயாலிசிஸ் சிங்கிள் யூஸ் பண்ணுறது நோயாளிக்கு நல்லது. என்ன ரீசன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிறது நல்லா சுத்திகரிக்கும். ஆனால் இங்கே 8 முறை பயன்படுத்துகிறாங்க. ஒரு டயாலிசிஸர் 8 முறை பயன்படுத்துறதுனால அந்த கிளியரன்ஸ்னு சொல்கிறது நோயாளிக்கு முறை வரை கிடைக்கிறது இல்லை. இதனால் அவங்களுக்கு அசௌகரியங்கள் அதிகமாக ஏற்படுது. என்ன அசௌகரியம்னா பிபி கூடுறது, நீர் கோர்க்கு, நெஞ்சில் நீர் கோர்க்கிறது, இருமல், இந்த மாதிரி தொல்லைகளால் அவ்வளோ உயிருக்கே ஆபத்தான நிலைமை வருது. அதுபோக மின் பழுது, கரண்ட் கட்டுன்றது அடிக்கடி இங்கே ஏற்படுது. என்ன காரணம் பார்த்தா ஜெனரேட்டர் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல. ஜெனரேட்டர் சரியாக ஒர்க் ஆகாதனால மிஷின்லாம் ஆஃப் ஆகி அப்படி நின்றுது. கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, திரும்ப அந்த மிஷினை திரும்ப ரன் பண்ண முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் பண்ணி ரத்தத்தை உடம்புல செலுத்துகிறாங்க. இப்படி செலுத்துறதுனாலும் நோயாளிக்கு சுத்திகரிப்புன்றது நடக்கிறதில்ல. திரும்ப அவங்கள அனுப்பிடுறாங்க. இது ஒரு இதாக இருக்குது. அதுபோக ஏசின்ற பேருக்கு 2 ஏசி வச்சுருக்காங்க. ஒரு மிஷினுக்கு 4 மிஷினுக்காவது குறைஞ்ச ஒரு ஏசி இருக்கணும். ஆனால் இங்கே 2 ஏசியுமே செயல்படுறதில்ல. இது நாள் கணக்காக இருந்தாலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் முதல்வரை யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. சிவகங்கையிலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.